என் அப்பா அம்மாவோட கனவு, ஆசை, அப்புறம் கடைசியா ஏதோ சொன்னீங்க, கௌரவம், அதெல்லாம் காத்தோட காத்தா பறந்து போயிடும். இத்தனை நாளா நீ எந்த கல்யாணத்துக்காக கஷ்டப்பட்டியோ, எந்த கல்யாணத்தை நடத்தணும்னு போராடினியோ, அந்த கல்யாணம் நடக்காம போயிடும். இப்ப இருக்கிற நிலைமையோட விபரீதம் என்னன்னு உனக்கு தெரியல. நாளைக்கு காலையில உன் அக்கா மண்டபத்துல இல்லன்னு தெரிஞ்சு ராத்திரி முழுக்க என் கூட தான் இருந்தான்னு ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சா உன் அக்காவை பத்தி ஊர் என்ன பேசும்? அதை தாண்டி உன் அக்கா கல்யாணம் நடக்குமா? அவமானத்துல உங்க அப்பா அம்மா மண்டபத்திலேயே தூக்கு போட்டு தொங்குவாங்க. கல்யாண வீட எழவு வீட மாறிடும். இதெல்லாம் நடக்கணும்னு நீ ஆசைப்பட்டா நீ வர வேணாம் ஆனந்தி. ஆனா நீ தான் பெரிய தியாகியாச்சே, குடும்பத்துக்காக எதை வேணும்னாலும் செய்வ. இது பெரிய தியாகம்லாம் இல்ல. என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். நீ தப்பு பண்ற ஜோயம்பலிங்கம், என் அக்காவை விட்டுரு, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏய், நீ கெஞ்சி கேட்டாலும் சரி, கொஞ்சி கேட்டாலும் சரி, நான் உன் அக்காவை விடவே மாட்டேன். உன் அக்காவோட வாழ்க்கை உனக்கு முக்கியம்னா நீ இங்க வந்து சேரு. இல்லன்னு வெய்ய. டேய் சேகரு, என்னடா ரெடியா இருக்கியா? அண்ணே தாலியோட ரெடியா இருக்கண்ணே. நீங்க சொன்னீங்கன்னா இப்ப கட்டிடுவேனே.